நம்மை நாம் சரி செய்து கொள்வதைத்தான் தியான பயிற்சி. இல்லைன்னா என்ன ஆகும்? சவுண்டு கேட்டிருக்கீங்களா? பக்கத்தில் நின்று கேட்டு பாருங்க, தெரியும். அப்பதான் உங்களுடைய அனுபவம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி ஞானம் சொல்லும்போது என்னை அறியாமலே ஏன் எழுதுன்னு எனக்கு தெரியாது. அழுவது பலவீனம் அல்ல. அனலைஸ் பண்றேன்னா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா என்னால் அது கிரகிச்சிக்க முடியல. அப்படி ரொம்ப தண்ணி ரொம்ப வந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், நம்ம ரொம்ப இன்னும் பின்தங்கி இருக்கும் போல, மாணவர்களோட இன்னும் ஒன்றாம இருக்கும் போல. சுவாமிஜி சொன்னதை நம்ம இனிமேல் பயிற்சி செய்யணும். அப்ப இன்னும் நம்ம ஆரோக்கியமான ஒரு டீச்சராகவும் 4 பேருக்கு முன்னுதாரணமான ஒரு டீச்சராகவும் நடக்க முடியும். அதை சுவாமிஜி சொன்ன பயிற்சிகளை டெய்லி நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு தாட், ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட வச்சுச்சு. அந்த தியானம் எனக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. இது எதுக்குன்னா, சாதாரண நினைப்பாங்க ஏதோ செஞ்சிருக்காரு, ஏதோ பாராட்டுவாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. நாம் ஒன்றை செய்யும் போது அது ஃபீட்பேக் எப்பவும் பார்க்கணும். நல்ல ஆசிரியர்கள் எப்பவுமே ஃபீட்பேக் பார்க்கணும். Those who don't see, who don't get feedback, they remain back. புரியுதா? ஃபீட்பேக் அப்படின்னா எப்படி போகுது? நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால் என்ன தெரியும் பண்ணுறீங்க? நீங்கள் சமைக்கிறதுன்னு உங்கள் குழந்தைங்க வீட்டுக்காரர் சாப்பிட்றாருன்னு பார்ப்பீங்களா? என் கடன் படி செய்து கிடப்பது அப்படின்னு கடனுக்கே சமைச்சு வச்சுட்டு போயிடுவோமா? நாம செய்ய மாட்டோம் இல்லையா? இல்லையா? Do we do that? We don't do that. அப்போ என்னன்னா, நான் செய்கிற இந்த வேலையை எனக்கு சம்பளம் குறைவாக இருக்கலாம், கௌரவம் குறைவாக இருக்கலாம், எனக்கு கண்டிக்காதவங்க குறைவாக இருக்கலாம், யாருனாலும் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் முதல் நம்ம 4 படிச்சுட்டே காலையில் மாணவர்கள் நம்மை மதிக்கும்படி எப்படி இருக்கணும்? முதல் லெசன் என்ன தெரியுமா? நம்ம நல்ல ட்ரெஸ்ஸோடு வரணும். கரெக்டு. பார்க்குறதுக்கு திரௌபதி மாதிரி இல்லாமல் சீதாதேவி மாதிரி இருக்கணும். கரெக்டு. ஓகே, எல்லாமே கரெக்டு. ஆனால் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களின் படி பார்த்தோம் அப்படின்னா, உன்னை நீ நம்பு, உலகம் உன்னை நம்பும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவன் மாணவனோ மாணவியோ அவங்க எனக்கு சொல்லி தான் நான் நல்ல ஆசிரியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது முதல் சொல்றவங்க யாரு? முதல் நல்ல ஆசிரியர் என்பது கொடுக்கக்கூடிய பட்டம் யாரிடமிருந்து நாம் பெற வேண்டும்? 2 விதமான டிகிரிஸ் இருக்குமா? One is noted on. First one is degrees from universities. Second one, degrees from the universe. Universe அப்படின்னா அந்த உலகம், மனிதர்கள், மக்கள், இது எல்லாமே யூனிவர்ஸ். டிகிரிஸ் from universities. அது வழக்கப்பா இருக்கலாம், அடையப்பாவை கூட இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? டிகிரிஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். என்னதான் பேசணும்? மேக்ஸ் டீச்சர் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. எத்தனை பேர் இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கீங்க? மேக்ஸ் இல்லை, அந்த மாதிரி பேர். இங்கிலீஷ் டீச்சர், நான் இன்னைக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன்னா எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் உண்டு. இது மாணவிகளை நான் பேசிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னேன். ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர், தட் சப்ஜெக்ட் வில் பி யுவர்ஸ். எஸ் ஆர் நோ? ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர். நான் லவ் யுவர் டீச்சர் சொன்னால் அப்படி தப்பாக போயிடுங்கிறதுல ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர், த சப்ஜெக்ட் வில் பி யுவர்ஸ். சரியா கேட்பாரு. நேற்று கூட ஒரு பொண்ணு சொன்னான், ஒரு பொண்ணு யாரும் கோமதி ஏதோ சொன்னான், எங்கள் தமிழமோ இல்லை சோசியல் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சோசியல் சயின்ஸ் ஈஸியாக அந்த பிள்ளைக்கு வரும். ஏன்னா அந்த டியூன் கரெக்டாக இருக்குது, கனெக்டிவிட்டி இஸ் கரெக்ட். அதனால் நம்ம இன்னும் நிறைய டிகிரிஸ் வாங்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். நிறைய நம்மை நாம் தயார் செய்து கொண்டு இருக்க வேண்டும். நம்மை நாம், if you don't update yourself, you will be outdated. இந்த அவுடேட் ரெண்டையுமே கண்ணில் வச்சுக்கணும். எப்படி கணிப்பும் கண்டிப்பும் கண்களில் வைத்துக் கொண்டிருப்பது போல் அவுடேட் ரெண்டுமே நாம் கண்களில் வைத்திருக்க வேண்டும். நான் அப்டேட் பண்ணிக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா காலம் நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்டேட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ இதெல்லாம் இப்போ
லேர்னிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு என்ன லேர்னிங், நீங்கள் உங்கள் பீரியடில் என்ன லேர்னிங் இது இருக்குது, என்ன லைன், ஆன்லைன், பெரிய பெண் லைன் கிடையாது, ஆன்லைன். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னா நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். காலையில் ஒரு டீச்சர் 3ஆவதாக பேசணும்னு சொன்னாங்க, இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், நமக்கெல்லாம் திண்டாட்டம் இல்லை. அறிவை வளர்த்து பாருங்கள், அறிவானந்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவ்வளோ அருமையான விஷயம். வள்ளுவர் சொல்றாரு, அறிதோறும் அறியாமை கண்டற்றால். நான் அதிகமாக தெரிந்து கொள்ள எனக்கு என்ன தெரியுது, அறிவு ஒரு பக்கம் சேருகிறது, இன்னொரு பக்கம் என்ன தெரியுது, நேற்று தெரியலையே, இன்னைக்கு தெரியுது, நேற்று தெரியலையே. அப்ப என்னன்னா ஒரே சமயத்துல நம்முடைய அறிவும் நமக்கு புரிகிறது, நம்முடைய அறியாமையும் நமக்கு புரிகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து நம்ம நல்ல நல்ல புது புது விஷயங்களை கற்கும் போது அவ்வளவு அருமையாக இருக்கும். அவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் வந்து கான்ஸ்டன்ட் லேர்னராக இருப்பாங்க. நல்ல ஆசிரியர்கள்னா தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருப்பவர்கள் தான். அவங்களுக்காக எதை பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, இந்த தியான பயிற்சிக்காக நான் 2 நாள் உங்களுக்காக உட்காந்து யோசனை பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வேண்டி இருக்கும் அப்படின்னு 2 நாள் உட்காந்து இதுக்காகவே நான் ஐ கிவ் டைம். ஏன்னா நம்ம நம்பி டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ we should give something, நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போ நமக்கு இன்னைக்கு வகுப்பறை நம் வசம் எப்படி ஆக்குவது? நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன். If you don't take feedback, you remain back only, back bencher அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஃபீட்பேக் நம்ம எப்போவுமே கேட்டுக்கணும். நான் நடத்தின பாடம் உங்களுக்கு புரியுதா? கேட்டு பாருங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டு பாருங்க. ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. ஒரு பெரிய தினத்தந்தி பத்திரிகை இருக்குல்லையா, தினத்தந்தி பத்திரிகை, அந்த பத்திரிகையோடைய தினமலர் பத்திரிகை நிருபர்கள், தலைமை நிருபர்கள். தினத்தந்தி பத்திரிகை என்னன்னா, ஆரம்ப காலத்தில் அவர் ஆரம்பிச்சப்போ என்ன செய்வாராம், சாதாரண மக்களுக்கு புரியுதான்னு பார்ப்பாராம். அதுக்காக அங்கே போகிற ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு லோபா அப்படின்னு சொல்லுவாராம். கொடுத்த என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படி அப்படின்னாராம். படித்தோடனே டீயும் கொடுப்பாராம். குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு, என்ன நீங்கள் வளன்னு சொல்றியே சார் அப்படின்பாராம். புரிஞ்சுக்குவார். 2வது படிச்சுட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு, பரவாயில்ல புரியுற மாதிரி இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அப்புறம் 3ஆவது நாள் பார்த்துட்டு இப்படி சொன்னால் இப்படி இது நல்லா இருக்கு, ஜோராக இருக்குது. மெட்ராஸ் பாஷைன்னா ரொம்ப நல்லா இருப்பா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை, நான் என்கிட்ட தங்க கட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அது நகைகளாக மாற்றி தர வேண்டிய மாபெரும் பொறுப்பு தான் ஆசிரியர். லெசன்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், பாடங்கள் அப்படின்னா அந்த பாடங்கள் அப்படியே இருக்கக்கூடாது, அது அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கணும். அப்படி செய்யும் போது அந்த ஹோம்ஒர்க்கை நாம் செய்யும் போது நாம் சொல்கிற ஹோம்ஒர்க்கை அவன் செய்வானா செய்ய மாட்டானா, செய்ய வைக்கணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தின தந்தி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் பிரதிகள் போனது. ஒரு சாதாரண பத்திரிகை 8 லட்சம் பிரதிகள். இந்தியாவிலே பெரிய பத்திரிகையாக இருந்தது. இந்தியாவிலே அதிகமாக பேசக்கூடிய மொழி இது ஹிந்தி, இந்தியாவிலே அடுத்து தெலுங்கு, அடுத்து இந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த லாங்குவேஜை தள்ளிட்டு நம்ம தமிழ் மொழி இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா அந்த ஆசிரியருடைய, அந்த பத்திரிகை ஆசிரியருடைய உழைப்பு தான் காரணம். நம்முடைய மாணவ மாணவிகளும் உலக தரத்தில் போக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தரத்தை கூட்டிக் கொண்டே போகணும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக சொல்வார், வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன், வாழும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன். அது ரொம்ப ரொம்ப ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அவுட்டேட் அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, வகுப்பறை நமக்கு நம் வசம் ஆக வேண்டும் என்றால் நாம் எதில் அடிப்படையில் நாம் எதில் கவனம் வைக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. என்ன அந்த கேள்வி புரியுதா? நம்முடைய வசம் ஆகணும் அப்படின்னா, இப்போ குதிரை கைவிட்டு ஓடுது, 4 குதிரை இருக்கு, அது வசமாக பிடிக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? கடிவாளம், அந்த எதிர்பார்க்கணும், லகான் அப்படிம்பாங்க, பிடிக்கணும். பிடிச்சா மட்டும் போராது, பிடிச்சி நிறுத்துறதுக்கு நம்ம கையில் தெம்பு இருக்கணும் இல்லையா?
நான் இப்படி இருந்தாலும் வச்சுக்கோ, அது பின்னாடி ஓடு, கடிவாளம் முடிச்சுட்டு ஓடுவோம். அப்படி இல்லை, நமக்கு பலம் இருக்கணும். அந்த அந்த பலத்தை இழுத்து பிடிக்கிற மாதிரி பலம் இருக்கணும். அப்போ நம் வசமாக வேண்டும் என்றால் நாம் நம்மை உயர்த்தி கொள்வது ஒன்று, அதை பிடித்துக் கொள்வது இன்னொன்று. சரி, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய கிளாஸ் இப்போ நீங்கள் யாரும் சீரியஸாக இருப்போம், நம்ம ரொம்ப எல்லாரும் அப்படியே மதிச்சு பார்க்குற மாதிரி ஒரு கேள்வி வருது எனக்கு. நம்முடைய வகுப்பறையில் 2 விதமான பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று ஜடப்பொருள், இன்னொன்று உயிர் பொருள். ஜடப்பொருள், சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நாம் படிக்கக்கூடிய இந்த ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோட சாராம்சம் என்னவென்றால், இருப்பது எல்லாமே ஒரே பொருள், பரம்பொருள். இருப்பது எல்லாமே ஒரே பொருள். அதை பாமரர்கள் ஜடமாக பார்க்கிறார்கள். பண்டிதர்கள், ஆன்மீகவாதிகள் அதை உயிர் பொருளாக பார்க்கிறார்கள், பரம்பொருளாக பார்க்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்றாரு, ஒரு உயர்ந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஜடப்பொருளில் உணர்வை படிப்படியாக ஏற்றுவது தான் நாகரீகம், சிவிலைசேஷன், கல்ச்சர் அப்படிலாம் சொல்றாரு. ஜடப்பொருளில் நான் சொல்றேன், நம்ம கேளுங்க, ரொம்ப அருமையான சிந்தனை இது. ஜடப்பொருளில் உணர்வுன்னு அப்படின்னா கான்சியஸ்னஸ். அது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய கவனம், உங்களுடைய அறிவு, அது எல்லாமே வைத்துக்கொண்டு ஜடப்பொருளை உணர்வு பொருளாக, கான்சியஸ் பீயிங்காக மாற்றுவது. யார் மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் நாகரீகம் அடைந்தவர்கள். அதுதான் நாகரீகம், சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப உயர்ந்த ஒரு சிந்தனை. இது எப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கிறது? உங்கள் புக்கு கண்ணாடி இருக்கு இல்லையா, எடுங்க. உங்கள் புக்கு கண்ணாடி எடுங்கம்மா. இப்போ இதை வச்சு அந்த கண்ணாடி சொல்லுங்க. இது வெறும் கண்ணாடிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுமா? இவங்க ரொம்ப பெரிய ஆளாக ஆகிட்டாங்கன்னா அப்போ அவங்க காலத்துக்கு பிறகு இதை வச்சுட்டு இந்த டீச்சர் பயன்படுத்தியதுன்னு போடலாம் மேக்சிமம், இல்லையா? இப்போ இந்த மூக்கு கண்ணாடிக்கு தனியாக ஒரு மதிப்பு இருக்கிறதா? இது ஜட பொருளா, உயிர் பொருளா? ஜடமா உயிரா? ஜடம். தன்னம்பிக்கையோட டீச்சர் எப்படி தெரியுமா சொன்னாங்க? ஜடம் அப்படின்னா ஜடம் அப்படிம்பாங்க. ஜடம் அப்படின்னு கேட்டு ஜடம் அப்படின்னா எத்தனை தடவை சொல்றது? 3ஆவது இப்படி கேட்குறோம். அந்த தைரியம் வேணும். ஜடம் தான், ஜடம் ரைட். அந்த தைரியம் கைவிடணும். அப்போ அதே மூக்கு கண்ணாடி நம்ம உயிர் பெறுவதற்கு செய்யலாம். எப்படி? உயிருள்ள ஒருவரின் மூக்கில் சென்று அமர்ந்தால் அது என்ன ஆகுது? உயிர் பெறுகிறதா இல்லையா? அது 3ஆவது கண்ணாக மாறுகிறதா இல்லையா? 2 கண்ணு அது சரியா இல்லை, அதனால 3ஆவது கண்ணா வருதா இல்லையா? ரைட். ஜடம் உயிர் பெறுகிறது. இதுதான் நாகரீகம். ஓகே. இந்த மொபைல் எல்லாரும் காமிங்கன்னா எல்லாரும் காமிக்க கையில் எல்லாத்தையும் இருக்கு இல்லை? எல்லாத்தையும் மொபைல். அந்த மொபைல் ஜடமா உயிரா? ஜடமா உயிரா? சொல்லக்கூடாது, யோசிக்காம சொல்லக்கூடாது. ஜடமா உயிரா? ஜடம்தான். இல்ல, அந்த டீச்சர் சொல்றாங்க என்னது உயிரே அதுதான். அப்படி இல்லை, அது ஜடம்தான். நல்ல அருமையான ஜடம். ஜடங்கள்ல சில பேர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல எல்லாம் திட்டுறது பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்காரருக்கு சண்டை வரும்போது ஜடம் மாதிரி நிற்காதீங்க போட்டு திட்டிருக்கீங்களே நீங்கள். இப்போ ஞாபகம் இருக்குதா? இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஜடம் மாதிரி நிற்காதீங்க, மத நிற்காதீங்க, போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜடத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த மொபைல் ஃபோன் இப்படி ஒத்துக்கிறாங்க எல்லாரும். இந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னேன்னா ரொம்ப அப்படியே ஒத்துக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோன், அந்த ஜடம் யார் உயிர் கொடுக்கிறா? ஜியோவா? ஏர்செல்லா? ஏர்டெல்லா? இல்லை, நாம தான் உயிர் கொடுக்கிறோம். நாம தான் ஆக்டிவேட் பண்றோம் இல்லையா? நாம தான் செய்யறோம். அந்த ஜடத்திற்கு உயிரை கொடுப்பது நாம தான். அப்போ என்னன்னா,
எங்க வருது? வாழ்க்கை என்பது எங்க வருது அப்படின்னா, உயிர் இல்லாத ஒன்றிலிருந்து உயிர் கொடுப்பது. நம்முடைய கவனத்தினால் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிரை கொடுப்பது, கவனத்தை கொடுப்பது, ஜடத்தை உயிர் பொருளாக மாற்றுவது. அங்கதான் வாழ்க்கை என்பது ஆரம்பமாகிறது. கிளியர்? கிளியர்? உயிர் இல்லாத ஜட பொருளை உயிர் பொருளா மாற்றுறது தான் வாழ்க்கை. இப்போ ரிவர்ஸ், வாழ்க்கையற்ற தன்மை எங்க வருது? ரிவர்ஸ் சொல்லுங்க, எப்படி வரும்? உயிருள்ள ஒரு பொருளை ஜட பொருளாக கருதுவது, காண்பது, நடத்துவது. எவ்வளவு அருமையான சிந்தனை பாருங்க. ஜடப்பொருள், ஜடம் டு உயிர், வாழ்க்கை. உயிர் டு ஜடம் என்னது? வாழ்க்கையற்ற தன்மை. அங்கதான் போர்டம்னு வருது. போர் அடிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது வாழ்க்கையில சிக்கல் வருவது, அதுதான் வாழ்க்கையில பிரச்சனை வருவது, எல்லாமே அப்படித்தான். உயிர் பொருளை ஜடப்பொருளாக கருதுவதும், ஜடப்பொருளை உயிர் பொருளாக கருதுவதும் அங்கதான் வருது. ஒரு கார் இல்லைன்னா காரை தான் கௌரவமா நினைப்போம். கூட இருக்கிறவனை கௌரவமா நினைக்கிறது இல்லை, காரை தான் கௌரவமா நினைப்போம். பணத்தை தான் கௌரவமா நினைப்போம். பணம் தான் எல்லாமே. இப்பதான் பணம் வேண்டியதுதான். பணம் இல்லைன்னா நம்ம இவ்வளவு பேர் இவ்வளவு வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது. பணம் தான் வேணும், பணம் வேணும் தான். ஆனா என்ன பிரச்சனை? பணம் மட்டும்தான் சொல்லும் போது நம்முடைய மொத்த உயிர் ஆற்றலையும் அந்த பணத்திலோ, அந்த புகழிலோ, அல்லது அந்த ஏதோ ஒரு இதுல கவனம் கொடுக்கும் போதுதான் நாம் என்ன ஆகிறோம்? உயிர் பொருளாகிய நான் ஜடப்பொருளாக மாறுகிறேன். அதனால்தான் உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியறதில்லை. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நீ என்ன வச்சிருக்க, என்ன தருவேன்? பிகாஸ் நான் ஜடப்பொருள், இன்னர்ட் பீயிங்கா போறேன், லிவிங் பீயிங்கா இல்லை. சரி, இந்த சிந்தனையோடு நாம நம்முடைய வகுப்பறைக்கு வரலாம். எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும். உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள் என்னென்ன? இதே கேள்வி ஒரு முறை கேட்டப்போ இந்த உடனே அது அந்த கேள்வி அவசரப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாருங்க, நீங்க அந்த பாருங்க, ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டு இந்த கிளாஸ் இந்த ஒரு பள்ளியிலே ஜடப்பொருள் எது அப்படின்னா பிரின்சிபல் நான் சொல்ல உங்க சந்தேகங்கள் நான் வரல தாயி அப்படின்னு சொல்லிட்டு லைட் உங்களுடைய வகுப்பறையில நீங்க பார்க்கக்கூடிய ஜடப்பொருள்கள் என்னென்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுங்க பார்க்கலாம். பிக்கப் நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். போர்டு ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எழுந்து சொல்லணும். மேஜை யாரை குறிச்சிங்க பார்க்கலாம். உங்களுக்கு குறிக்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி எழுதலாம். பிக்கப், மேஜை, நோட் புக் 2 பிக்கப். ஒரு நிமிஷம் இல்ல, பின்னாடி நீங்களாம் முன்னுக்கு வந்துட்டீங்க தாயா, அதெல்லாம் முன்னுக்கு வரணும். காப்பீஸ், காப்பீஸ், சேர்ஸ், ரைட், பென்சில், அதெல்லாம் ஒண்ணா பண்ணிடலாம். எல்லாம் நிறைய போகும். பென்சில், இரேசரு, ஜியோமெட்ரி பாக்ஸ் ஒண்ணா சொல்லிடுங்க. ஜியோமெட்ரி பாக்ஸ் எல்லாருமே 6th ஸ்டாண்டர்ட் கேர்ள் மாதிரி ஆயிட்டாங்க. ஃபேன், ரைட், ஃபேன், இயற்கால ஆசிரியர், ரைட், அது வேணாம், அது வேணாம். என்னமா மோரா ஸ்டூடெண்டா? இல்ல அவதானம் சரியில்லை. நீங்க புத்தகம், வெரி குட், புத்தகம், நோட்டு புத்தகம் 2 ஒண்ணுதான். கிளாஸ் ரூம், சுவர். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு. ஒன் இஸ் ஹவுஸ், another is home. சிமெண்டால் செய்யப்பட்டது ஹவுஸ், அன்பால் செய்யப்பட்டது. வெரி குட், நல்ல டீச்சர். வகுப்பறை, அப்புறம் டஸ்டர், டஸ்ட்பின் இருக்கா? நான் இந்த கிளாஸ்லயும் பார்க்கலையே. இருக்கு, யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம நாட்டில் தான் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்கள். இங்கதான் பார்க்கிறோம். நடைபாதையில் நடைபாதை நடப்பதற்கே அப்படிலாம் போடும். டஸ்ட்பின், அப்புறம் டஸ்டர், மேப், சரி, ரைட், அப்புறம்
லைட் ஃபேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேற வேற டெஸ்க் சொல்லியாச்சு, கரும்பலகை சொல்லியாச்சு, காஃபி சொல்லியாச்சு, ஸ்மார்ட் போர்டு, டீச்சிங் எய்ட்ஸ் ஒன்றா சொல்லிடலாம். ஸ்மார்ட் போர்டு, லைட் யாரும் சொல்லலை, ஃபேன் தான் சொன்னீங்க. ஓ இல்லை, அவங்க என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா லைட் சொல்லலை, என்னுடைய வகுப்பையில் நானே விளக்கு. ஃபேன், புத்தகம், நோட்டு புத்தகம், பாடங்கள், பாடங்கள், யுவர் லெசன்ஸ். ஜடமா வீரா, ஜடமா வீரா, ஜடம். என்ன அழுத்தமா சொல்றீங்க, அவ்வளவு பாடத்துறாங்க. பாடங்களும் ஜடம். ஓகே, அது அப்புறம் என்ன, நீங்க ரொம்ப பயப்படுறீங்க எல்லாரையும். பரீட்சை ஜடமா வீரோட போடலாம், ஜடம். ரைட், ஓட ஓட விடுறீங்களே இந்த பிள்ளைகள் எல்லாம், மார்க் வாங்க அப்படின்னு இல்லையா? ஒரு நீங்க எல்லாருமே ஒரு பஸ்ல ஏறிட்டு இறங்க முடியாம அல்லது பிரேக் டவுன் ஆன பஸ், ஒரு பஸ்ல நீங்க ஏறி எல்லாரும் ஓடுறீங்க. என்ன பஸ் அது? சில பஸ், புரியுதா? அதுல ஏறிட்டு எப்படியோ எங்க நிறுத்துறது தெரியல, எங்க நிறுத்ததும் தெரியல, எங்க விசில் அடிக்கிறது தெரியல, அந்த மாதிரி போயிட்டு சில பஸ். அது என்னது? ஜடமா வீரா, ஜடம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மார்க்கு, ஜடமா வீரா, ஜடம் தானே? சரி, ஓகே. எவ்வளவு டோட்டலா? ஒரு நல்ல நம்பரை பார்த்து சொல்லுங்க. 16, 17 இருக்கு. 17 ஜடப்பொருள்கள். சரி, உங்க வகுப்பில் இருக்கக்கூடிய உயிர் பொருள் எது? நோ கத்தல். கம்பீரமா எழுத சொல்லு பார்க்கலாம் யாராவது. இம்பாசிபிள் டீச்சர் நீங்க தான். ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர், இது நம்புறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய வெற்றி. இதுதான். உங்களை எத்தனை பேருக்கு இதில் கிரிக்கெட் மேல கொஞ்சமாக அடிப்படை அறிவு உண்டு? எத்தனை பேருக்கு? ரைட், சரி. ஆடுபவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ரன்னர், ஹிட்டர் அண்ட் ரன்னர். உங்களை ஆட விடாமல் தடுப்பவர்கள் எத்தனை பேர்? 11 பேர். சமயத்தில் பிரைஸ் வாங்கியிருந்தானே அந்த ரெஃப்ரி கூட அதே தான் இல்லையா? அந்த மாதிரி உங்களை தடுப்பவர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் விளையாடுறது இப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தானில் போய் விளையாண்டாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த 11 ஆட்டக்காரர்கள் மட்டுமல்ல, ஒரு 50,000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. டவுன் இந்தியா, டவுன் அப்படிம்பாங்க. சொல்றவங்க உண்டு. அப்போ என்ன, எத்தனை பேர் நமக்கு எதிரிகள்? அங்கே உட்கார்ந்துறதெல்லாம் எதிரியா இருக்கும். அப்போ எதிரிகளை மட்டுமே நாம் கவனிக்க ஆரம்பித்தோம் என்றால் எவனாவது வீரனாக முடியுமா? அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்மில் என்ன இருக்கிறதோ அதை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய எதிரிகளை அல்ல, நான் எப்படிப்பட்ட வீரன் என்பதை என்னுடைய எதிரி நிர்ணயம் செய்யக்கூடாது, நானே நிர்ணயம் செய்வேன். என்னுடைய வீரத்தை நானே காட்டுவேன். சிந்தனை புரியுதா? அப்படியே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. அப்படி வரும்போது ஆசிரியர் அப்படிங்கிறது சொல்லும் போது அங்க 2 உயிர் பொருள் தான் இருக்கு. 2 உயிர் பொருள் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அருமையான கிரகிச்சிருக்கீங்க நீங்க. நான் என்னுடைய மாணவிகள் பார்க்க வேண்டியது மற்ற பொருள் எல்லாமே ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளுக்கு உயிர் தன்மை கொடுக்க வேண்டிய மிக உயர்ந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன். ரைட்? இந்த உயிருக்கு ஒரு என்ன சொல்லும், ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு தூண்டுதலை கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பது? அது ஜடப்பொருள் மூலமாகத்தான் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, நான் காலையில் கூட நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய மாணவியோ மாணவனுக்கோ ஒரு பர்த்டே, அவன் நம்மளுக்கு தெரியல, ரொம்ப சாதாரணமான பையன், கொண்டாடணும், டீச்சர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும், டீச்சருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு அவனுடைய பர்த்டே தெரியுது, அல்லது அவன் செஞ்ச ஏதோ நல்ல காரியம். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் நல்ல காரியம் செய்கிறாங்களே. காலையில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிறுவன் வீரர்களுக்கு தண்ணி வழங்கக்கூடியது, அது மாதிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வகுப்புல இருக்கக்கூடிய இந்த தினேஷ் அல்லது இந்த ஜெயஸ்ரீ ஏதோ ஒரு பொண்ணு நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க, அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு
அந்த சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பொருள்? அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அப்படி உயிர் கொடுக்கும் போது எப்படி உயிர் கொடுப்பது? ஜெயஸ்ரீ இன்னைக்கு இது செஞ்சா, செஞ்சு பாருங்க. ஜெயஸ்ரீ இன்னைக்கு இது செஞ்சா அப்படின்னு பாருங்க. இல்லை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பியர் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. அந்த டீச்சர் பெருசா, அந்த டீச்சர் பெருசா, எல்லா பசங்களும் அந்த டீச்சர் மேலே தான் போகிறாங்க, என்ன குட்டியும் கண்டுக்கிறது இல்லை. அது ரொம்ப சாதாரணமான பிரச்சனை, ரொம்ப ரொம்ப சாதாரணமான பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு தான் வரும். அந்த இது வந்துன்னா யாராவது ஒருத்தாங்க, இன்னைக்கு நம்ம தமிழ் டீச்சர் அம்மா இன்னைக்கு ரேடியோவில் பேசியிருக்காங்க, எப்படி மாணவர்களை எப்படி மேம்பட்டவர்களாக மாற்றுவதன் தலைப்பில் இந்த அம்மா பேசியிருக்காங்க, மதுரை வானொலியில் இது வரப்போகுது. ஒரு லைன் அப்படி எழுதி பாருங்க. உயிர் பெறச் செய்கிறோம். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஜட பொருளான அந்த போர்டுக்கும் அந்த சாக்பீஸுக்கும் உயிர் தன்மை நாம் வழங்குகிறோம். என்னுடைய உயிர் சிற்றுயிராக இருக்கலாம், ஆனால் சிற்றுயிர் சொல்லிக்கொண்டே இருக்காமல் பேருயிர் ஆவதற்கான சிறு சிறு முயற்சியை செய்து பார்த்தோம் என்றால் அவ்வளவு அற்புதங்கள் வகுப்பறையில் நிகழும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யாராவது இந்த மாதிரி உயிர் கொடுத்தவங்க யாராவது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல முடியுமா? இந்த வகுப்புல இப்படி இருந்தா நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு யாராவது வரலாங்க? நான் 3 சொல்றதுக்குள்ள முடிச்சிடணும். 1 சரிங்க, அந்த அம்மா பேசுறேன். ஓடிவாமா. எப்பவுமே வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கெல்லாம் பாதை கிடைப்பதில்லை. இல்ல இவங்க யாரு? செந்தில் பாலாஜியா? செந்தில் மலர். பாவம், உடனே நம்ம பிரின்சிபல் பாருங்க, அவங்க உயிர் கொடுக்குறாங்க. எங்க ஸ்டூடெண்ட் இதான் உயிர்ப்பு தன்மை. உயிர்ப்பு தன்மை தான். சரி, உயிர் ஜடம் அப்படி ரெண்டுமே இருக்கும். கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு இல்லை என்றால் நாமே ஜடமாகி விடுவோம். வயற்கேடு கேட்டு போன புரியுதா? யார் என்ன ஆயிடப்போகுது புரியுதா இல்லையா? அப்ப நம்ம உயிர் உள்ளவங்களா ஜடமா போறோமா? எந்த நேரத்திலையும் நம்ம ஜடமாக முடியும், எந்த கட்டத்திலையும் நாம் உயிர் தன்மையுடன் இருக்க முடியும். ஒரே நிமிஷம் தான். ஒரு நாள் மேப் பிராக்டிஸ்க்காக பிள்ளைங்களுக்கு சோசியல்ல மேப் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல கடையில அந்த மேப் கிடைக்கல, இந்தியா ரிவரோ ஏதோ ஒரு மேப் கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு அந்த மேப் மாதிரியே பார்த்து மேப் புக்ல இருக்கிறத டிரா பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா. அப்போ அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஃபுல் மேப்பை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ அவளோட நேம் போர்டில் எழுதி ஸ்டார் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்து நான் எப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறப்பயுமே எந்த பிள்ளைங்களாம் கிடைக்கலையோ அவங்க அதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி பிளேசஸை மார்க் பண்ணியிருந்தனால அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். நல்ல கேட்டாங்க. இது மாதிரி சொல்றதுக்கு என்கிட்ட எவ்வளவு வேகமா உடனே கை கீழே போட்டாங்கல்ல. சொல்லணும், நல்லவங்களா இருந்தால் மட்டும் போராது. நேற்று மாணவர்களுக்கு சொல்ல ஒரு விஷயத்தை நான் ரிப்பீட் பண்றேன், எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த ஒரு பலூன் கொடுக்கும், ஒரு பலூன் யார் இருக்குவா? இந்த பக்கம் திருப்பி, இந்த பக்கம் நல்ல 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 அப்படி இல்லை, நல்ல வேகமா இன்னும் எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ. ஓகே, எவ்வளவு முடியுமோ, யார் யார் மேல போகிறோம் அவங்க எல்லாம் அந்த காட்டுல காட்டு. ஓகேயா? ரைட், முடிச்சு போடுவோம். 10 விஷயங்கள் இருக்கு இதுல. 10 விஷயங்கள் என்னன்னா, வெறுமனே பலூன் கீழே கிடந்தா என்ன அர்த்தம்? பலூன் என்பது எதற்காக? விளையாடுவதற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. இந்த பலூன் அப்படி கீழே கிடந்துச்சுன்னா பிரயோஜனம் இருக்கா? இல்லை, அது ஊதப்பட வேண்டும். பலூன் என்பது நம்முடைய மனது. அந்த மனதில் அந்த மனதை அப்படியே கீழே கிடக்கக்கூடாது, வெறும் பொருளாக கிடக்கக்கூடாது. என்ன பொருள்? ஜட பொருளாக கிடக்கக்கூடாது. அந்த பொருளில் மகிழ்ச்சி என்ற அந்த காற்றை நீங்க ஊதுங்க.
அப்போ என்ன ஆகும்? அப்படியே போகும். அதில் கவனம் வைக்க வேண்டிய விஷயம் 3. ஒன்று, எது வரைக்கும் ஊதணும். இங்கே ஒரு அம்மா நின்றுட்டு இன்னும் ஊது இன்னும் ஊது, இல்லை அந்த சவுண்டு கேட்கணுமா? அவங்க பட்டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணுமா? பட்டக்குன்னு உடைஞ்சிரும். அப்போ எதுவரை உன்னால் காற்று கொடுக்க முடியும்? இந்த காற்று கொடுக்கறதுலேயே ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய இது மூச்சு பயிற்சி ஒழுங்காக இல்லை என்றால் முடியாது. இதே ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து பாருங்க, ஊ அப்படின்னு அப்படியே விரிஞ்சிடும். அது நமக்கு என்ன? ஊ ஊ ஊ தான், வெறும் போகுது. அது மெல்ல மெல்ல போய் தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய லங் பவர் இஸ் வெரி லெஸ். டீச்சர்கள் எல்லாருக்குமே லங் பவர் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். அப்பப்போ நல்ல பேசி முடிச்சுட்டு டேக் டீப் பிரீத். பெருமூச்சு இல்லை, நல்ல மூச்சு விட்டுருங்க. நம்பர் 1. கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி, நடுவில் இல்லை, கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகும் ஆரம்பிக்க நல்ல தண்ணி சாப்பிடுங்க. நல்ல தண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுடைய உடம்பை வந்து சோம்பல் முறிக்கிறது எப்படி முறிப்பீங்க? யாராவது செஞ்சு காமிங்க எனக்கு. சோம்பல் எப்படி முறிப்பீங்க? ரைட்டா? அதுக்கு பதிலாக சோம்பலை கடந்து செல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் ஜென்டலாக. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. சுவாமி இதெல்லாம் பொதுவாக சாமிகள் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் சின்சியர்லி தெரியும், எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சாங்க. மற்ற சின்ன உயிர், சின்ன சாதாரணமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய ஆளாக்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு உள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரமான மனிதர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே நம்ம டீச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். கொஞ்சம் அப்படியே ஜென்டலாக எதிரிக்க பார்க்கலாம். தாடாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் யோகா மாஸ்டர்? யாரு யாரு பாரு தாய்க்குவா பலூன் விட மாட்டீங்க. பாரு பலூனே பலூன் விட்டுருக்காங்க. 10 லெசன்ஸ் இருக்கு பலூன். தாடாசனம் சொல்லி காமிங்க வேகமா. சரியா? அப்படி படிக்கிற நானே தெரியும். நானே தாடாசனம் கை விட்டு வச்சுக்க. ஓகே, நல்லா இருக்கும். காதை பிடிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். பின்னாடி இருக்கணும், இப்படியே இருக்கக்கூடாது. நல்லா இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே குதிக்கால், அப்படியே கால் வந்து தோல் அடிக்கணும். அப்படியே நின்று மேலே தூக்குங்க. நெல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்துங்க. எலாஸ்டிக் மாதிரி மேலே இழுக்கணும். நான் பேசிக்கிட்டே பண்ண முடியுதுன்னா பாருங்க. எலாஸ்டிக் மாதிரி மேலே எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்க. நல்லா எடுங்க. அப்படியே உங்களுடைய காலும் உங்களுடைய கையும் இப்படி இருக்கணும். ஒன்றை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. வெரி குட். அங்கே எடுக்கணுமா? அங்கே எடுக்க. ஓகே, ஸ்லோலி கம் டவுன். ஸ்லோலி. இப்போ இது ஒரு வகுப்பு முடிந்தோடனே செய்யுங்க. வகுப்பு ஆரம்பிக்கும் போது கூட செய்யலாம். கிளாஸ் ரூம்ல இல்லை, ஒரு தனி ரூம்ல. ஏன்னா உணர்த்தி கொண்டிருக்கிறது தூக்க நிலைக்கு போய்விட்டு அவங்களுடைய உள் உறுப்புகள் அது எல்லாமே என்ன ஆகும்? ஒரு உறுப்பு, ஒரு பாக்கெட், பால் பாக்கெட், ஒரு 10 பாக்கெட் நீங்க எடுக்கிறீங்க. 5 பாக்கெட் நேரா இருக்கும். அதுலேயே 10வது பாக்கெட் 10 பாக்கெட் எடுக்கிறீங்கன்னா கடைசி பாக்கெட் எப்படி இருக்கும்? சைட்ல வந்து. இன்னொரு 10 பாக்கெட் மேல வச்சீங்கன்னா தமிழ் ஒரு வாரம் இடிங்கி பஞ்சர் ஆயிடும். டக்குன்னு சொல்லாதுன்னா ஒரேடியே போயிடும். Exactly same thing is happening within our stomach. ஒன்று மேலே ஒன்று போட்டு அழுத்து என்ன ஆகும்? அதனால தான் நமக்கு வந்து சரியான இன்சுலின் சுரப்பதில்லை. சுரப்பிகள் எல்லாமே போயிடும். ஒரு 10, 25 to 45 இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பயன்படுத்தலாம். காலையில் நான் சொன்னாலே ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். என்ன டிப்ஸ்? யாருக்கு சுகர் வரும்? யாருக்கு சுகர் வரும்? சோம்பேறிகளுக்கும். சோம்பேறிகளுக்கும். மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்புறவங்களுக்கும். அது டாக்டர்னு அர்த்தம். சுகர் அவனுக்கு இன்னும் சுகர் வரல அப்படின்னு பார்த்து. இப்போ என்னன்னா சொன்னாலும் வந்துடும். மற்றவங்க அப்படியே நம்புறோம். நம்ம இல்லை இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது.
அப்படியே நம்புகிறோம். மனசு வந்து அவ்வளோ பலவீனமாக இருந்துச்சுன்னா சுகர் வரும். வராது. உனக்கு மட்டும் மன வலிமை இருந்தால் பாம்பின் விஷம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது. சுவாமி விவேகானந்தர். ரிப்பீட் பண்ணுவோமா? ரிப்பீட். உனக்கு மட்டும் பாம்பின் விஷம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஞானத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம சாதாரண சுகருக்கும் பிபிக்கும் பயப்படுவது ரொம்ப கொடுமை. வேணாம். நீங்க ஆரோக்கியமா இருப்பது, நல்ல தண்ணி சாப்பிடுங்க, நல்ல பிரிஸ்கா நடங்க. 2 விதமான மூளை இருக்கு. ஒரு மூளை வந்து மேல இருக்கிறது, இன்னொரு மூளை வயிற்றுக்குள்ள இருக்கிறது. ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு மெமோ வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. வர வேணாம். உங்களுக்கு ஒரு மெமோ கொடுக்க போறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? தூக்கம் வருமா உங்களுக்கு? என்ன செய்யும்? எது பெறட்டும்? வயிறு பெறட்டும் இல்லையா? ஓடுவோம்ல புரட்டுக்கு. அப்போ என்னன்னா வயிற்றுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனாலதான் நம்ம பெரியவங்கெல்லாம் வெந்தயம் சாப்பிடு அப்படின்பாங்க. சாதாரண ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க வகுப்பு கிளாஸ் எடுக்கும் போது அப்பப்போ வந்து கொஞ்சம் அது அதிமதுரம் இல்லையா? நம்ம அதிமதுரம் நிறைய பேருக்கு தெரியும், பெரிய டீச்சர்ஸ்லாம் தெரியும். அதிமதுரம் கொஞ்சம் வச்சுங்க. உபன்யாசம் செய்கிறவங்கெல்லாம் 3 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு ஸ்ட்ரெச் 3 மணி நேரம் பேசுவாங்கன்னா இருக்கிறத அப்படியே சொல்றது இல்லை. அதிமதுரம் இது உபன்யாசம் செய்கிறவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆழமாக போகிறது. அது மட்டும் இல்லை, கேட்குறவங்கள அப்படியே மேலே கொண்டு போகிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி செய்வாங்க. 3 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் பேசுகிறவங்கலாம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சின்ன அதிமதுரம் இந்த ஒரு வாயில் வச்சுப்பாங்க. என்னன்னா சலைவா அதிகமாக வர வர உங்களுக்கு அந்த பேர்டன் தெரியாது. தண்ணி குடிங்க. ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா போக முடியும். லைஃப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டிப்ஸ். இதெல்லாம் பலூன் கம்ப்ளீட் பாயிண்ட். பலூன் என்னென்ன லெசன் சொல்லுங்க பார்க்கலாம். பலூன் சாதாரணமாக இருந்தால் ஜடப்பொருள். அது அப்படியே அதில் கொஞ்சம் காற்று ஏற்றி விட்டால் உயிர் பொருள். குழந்தைங்க அப்படி விளையாடும். சரி, இப்போ என்ன ஆகும்? நான் ஊதிட்டேன், என்னால் கட்ட தெரியல, விளையாட முடியுமா? அது என்ன பொருள்? அப்போ ஜடப்பொருளாக தான் இருக்கும். காற்று போயிருக்கும், அப்படியே இதாகிடும். நான் ஊதுறேன், ஆனால் எப்போ எது வரைக்கும் ஊதுறதுன்னு தெரியல, எப்போ உடையும் தெரியல. அப்போ இவ்வளோ விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்குது. பலூன் இஸ் ஈக்குவல் டு யுவர் மைண்ட். நம்முடைய மனசு. அந்த மனசுல காற்று என்ற மகிழ்ச்சியை நாம் உள்ளே விட வேண்டும். எவ்வளவு உள்ளே விட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு அது கொள்திறன் இருக்கு, உள்வாங்கும் திறன் அந்த பலூனுக்கு இருக்கு தெரிஞ்சுக்கணும். என்னால் எவ்வளவு கொடுக்க முடியும், காற்று எவ்வளவு கொடுக்க முடியும் அதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போ உடையும், எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும். காலையில் 3 ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? ஹவு டு ஸ்டார்ட், ஹவு மச் டு கிவ், when to end. அது மாதிரி மனசை நம்ம வச்சுக்கணும். மனசு பகவத்கீதையில சொல்றது என்னன்னா, இந்திரியானா மனஸ்சாஸ்மி, இந்திரியங்களில் நான் மனதாக இருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்றார். அப்ப கடவுள் நேரடியாக நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், உனக்குள் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசை நம்ம எப்படி புறக்கணிக்கிறோம், எப்படி அவமதிக்கிறோம், எப்படி எல்லாம் தூக்கி எறிகிறோம். நீங்க எல்லாம் சொல்லி பார்க்க உடனே நம்ம என்ன எப்படி குழம்புவோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சா மனசே சரி, மனசே சரி. குழம்புவதற்காக மனது படைக்கப்பட்டதில்லை. விவேகானந்த சுவாமி ஒரு புக்கு எழுதியிருக்காரு, மனதின் வலிமை அப்படின்னு. படிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்கு, எவ்வளவு பெரிய மக்களை நீங்க உருவாக்க போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதம் உங்களுக்கு வரும். பலூன் கட்டியாச்சு. நான் ஊதுனா மட்டும் போராது, கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வேன். என் கோப தாபங்களை காலையில் சொன்னேன் இல்லையா, இப்படி இருக்குன்னா இப்படியே வச்சு கட்டுப்படுத்தும். இப்படி கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், இப்படி கட்டுப்பட்டு எங்கேயாவது குத்துறதுக்கு பதிலாக அப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்ணை மூடி இப்படியே இருங்க. கண்ணை மூடிட்டு இல்லை, எல்லா சக்தியும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு கணம் நினைச்சு பாருங்க. யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் மெனி ப்ராப்ளம்ஸ். ரைட். பலூன் சொன்னீங்க, மேலே போகுது. ஒரு இடத்துல காற்றே இல்லை அப்படின்னா அந்த பலூன் அங்கே என்ன ஆகும்? ஓரத்தில் போய் ஒதுங்கி உட்கார்ந்து. காற்று இருந்துச்சுன்னா அந்த பலூன் எப்படி இருக்கும்? போகும் இல்லையா?
அப்போ எனக்குள்ள மகிழ்ச்சி இருந்தால் மட்டும் போதாது, மகிழ்ச்சியானவர்கள் மத்தியில் நான் இருக்க வேண்டும். அதுக்கு உலகத்திலே வேறு எந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆசிரிய பணிக்கு உண்டு. எந்த போலீஸாவது, எல்லா போலீஸ்காரங்க இருக்காங்க, இல்லை ரவுடிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இப்போ ஜாலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? போலீஸ் சொல்ல முடியுமா? பேஷண்ட்டுக்கு மத்தியில் ஒரு மருத்துவர் சொல்ல முடியுமா? இல்லையா? எல்லாம் பொய் கணக்கு எழுதுற உங்ககிட்ட மத்தியில் ஒரு ஆடிட்டர் இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா? சொல்ல முடியுமா? ஆனால் மலர்களை போன்ற மாணவ மாணவிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? ஆசிரியர்கள். தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னன்னா, நானும் மகிழ்வாக இருந்து என்னை சேர்ந்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவதுதான் அருமையான ஒரு தொழில். அந்த தொழில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் இன்னும் என்னன்னா எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நான் இன்னும் மேம்பட வேண்டும். நான் மேம்படுவது என் மாணவிகளை மேம்படுத்துவதற்காக. ப்ளீஸ் ரிப்பீட்மா. நான் மேம்படுவது மேம்படுத்துவதற்காக. சரி, பலூன், கீழே கிடக்கிற பலூன், பறக்கிற பலூன், இல்லை அந்த ரூம்லேயே தனியாக இருக்கிற பலூன், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போகிறோம் அப்படிங்கிறது சுயநலம். அது ஓரத்தில் தான் கிடக்கும், ஒரு ஓரத்தில் தான் கிடக்கும் அது. ஆனால் மகிழ்ச்சியானவர்கள் மத்தியில் போய் செய்யும் போது அந்த பலூன் அப்படியே போகுது இல்லையா? மகிழ்வான மனிதர்கள் மத்தியில் இருக்கும் மகிழ்ச்சியான பலூன் நான் அப்படியே போகுது. ஒரு கணம் நினைச்சு பாருங்க, அந்த பலூன் அதுல நம்ம காற்றை பதிலாக, என்னுடைய காற்றை பதிலாக நான் ஹீலியம் விடுறேன். ஹீலியம் அதை நிரப்பி வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? மேல போகுமா இல்லையா? அதுதான் மகிழ்ச்சி என்பது ஒன்று. என்னுடைய மகிழ்ச்சி மட்டும் இல்லை, ஹீலியம் என்பது உயர்தரமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னுடைய மனதில் நான் கொள்ள வேண்டும். நான் இந்த பிள்ளைகிட்ட சொல்லும் போது, முதலில் நீ விடும் காற்று என்பது தன்னம்பிக்கை. ரைட்? அதன் பிறகு அந்த தன்னம்பிக்கை உடைய அந்த பலூன் வெளியில போய் சுத்துது அப்படின்னா மற்ற தன்னம்பிக்கை உடைய மனிதர்கள் மத்தியில் இருப்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை என்னவென்றால், சாதாரண காற்றிற்கு பதிலாக ஹீலியம் காற்றை அந்த பலூனுக்குள் விடுவது. அப்ப என்ன ஆகும்? பலூன் மேல மேல போகும். அப்படி போவதுதான் முதலில் விட்டது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பது இரண்டாவது. மூன்றாவது தெய்வ நம்பிக்கை. ரொம்ப அருமையான விஷயம். ஒரே ஒரு அருமையான சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இப்ப நான் ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தங்களும் நம்ம அடுத்த வருஷம் எப்படி நம்ம கூப்பிடுவாங்க, கூப்பிடும் போது டிஃபரெண்டாக நான் பிளான் பண்ணுவேன். எனக்கு யாரும் நான் பேசவே கூடாது. ஒவ்வொருத்தங்க இந்த பாயிண்ட், இந்த ஜடத்தை நான் இப்படி பண்ணேன், இந்த ஜடத்தை நான் இப்படி பண்ணேன், இந்த உயிரில்லாத பொருளை நான் உயிர் பொருளாக மாற்றினேன் அப்படின்னு you will give case study. Can you do that? Right. சீனாவில் ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. நான் ஒரு 100 தடையாக சொல்லியிருக்கேன். நான் தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகள். 2 பேரும் அப்படி ஒரு இணக்கமா இருக்காங்க. அவங்களுக்கு துரதிருஷ்டவசமா 12 வருஷம் குழந்தை பிறக்கவே இல்லை. இப்படி ஏங்குறாங்க. மனைவி கணவர் மேல முதல் 1 வருடம் அன்பு இருக்கலாம், காதல் இருக்கலாம். 12 வருடமும் அதே இருந்துச்சுன்னா அது நல்ல உயர்தரமான குடும்பம்னு அர்த்தம், உயர்தரமான மக்கள்னு அர்த்தம். 2 பேருக்கு ஆசை 60 நாள், ஆசை 60 நாள், அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க அந்த 2 பேரும் இருக்காங்க. ஏறாத கோயில் இல்லை, சர்ச் இல்லை, மாஸ்க் இல்லை, எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. குழந்தை பிறக்கவே இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஒரு 12 வருடத்திற்கு பிறகு திடீர்னு அந்த தாய் அந்த இளம் பெண் கருவுற்றாங்க. இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரும் சொல்லி ஆணா பிறந்தா இந்த பேர், பொண்ணா பிறந்தா இந்த பேர் இல்லை, ஆணா பிறந்தா நம்ம இப்படி வளர்க்கணும், பெண்ணாக இருந்தால் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு திட்டமிட அப்படி போயிட்டு இருக்கு. இவனை எங்கே சேர்க்கலாம், எந்த ஸ்கூலில் போடலாம். முன்னாடியெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கலாம் தான் சொல்லுவோம். இப்போ நிறைய இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன செய்யலாம், டான் பாஸ்கோவில் போடலாம்,
என்னப்போ அது என்ன புரியுது, அதுலேயே வார்த்தையிலே புரியுது பாருங்க. அது வந்து தன்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த உயிர் பொருள் அல்ல. என்ன பொருளை போடலாம், இதை தூக்கி நான் என்ன பண்ணலாம், போடலாம் அப்படின்னா உயிர் பொருளாக காண்பதில்லை, ஜடப்பொருளாகத்தான் தன்னுடைய மகனையும் மகளையும் காண்கின்ற ஒரு அவல நிலை இருக்கா இல்லையா? நான் அதில் டான்ஸ் கிளாஸ்களை போட்டேன், பணத்தை வந்து இந்த எஃப்டியில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுது. இவங்க அப்படி இல்லை, திட்டமிடல் நன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லாமே நல்ல விதமாக போச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போகிற குழந்தை அப்படின்னா அப்படி ஒரு அவங்க ஆசையாக அந்த மனைவியை அந்த கணவன் நன்றாக பாதுகாத்து வந்தார். இப்படியே போயிட்டு இருக்கு. என்ன ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறக்காது. இது வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு. கொண்டுட்டு போகிறார். அங்கே போன உடனேயே அந்த அம்மா வந்து உள்ளார கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டா அவர் காத்திருக்கார், நல்ல செய்தி வரப்போகுது நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க பேசிக்கிறது தெரியுது. என்ன பேசிக்கிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கு இல்லையா, பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, குழந்தை பெறுவதற்கான ஒரு தகுதி அந்த உடம்புக்கு இல்லை. எப்படியோ கர்ப்பம் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க. ஆனால் குழந்தை பிறந்தால், ஒரு கால் பிறந்தால் ஒன்று ஏதாவது ஒன்று தான் உயிரோடு இருக்கும். இந்த அம்மா வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. இது அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. என்ன ஆகுது, இந்த நர்ஸ் டாக்டர்ஸ் அவங்க எல்லாருமே அப்படி பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது நாம் நினைக்கிறோம் அந்த அம்மா தான், அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா தான் இதாக இருக்கு, அந்த மயக்க மருந்து போட்டிருக்காங்க. அதனால வந்து எல்லாமே என்னென்ன தோணுதோ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இருக்கு என்னாச்சு, அவங்க அப்படியே பேசுகிறாங்க, ஏதாவது அநேகமாக அந்த அம்மா போயிடும், ரொம்ப மோசமாக இருக்குது உடம்பு அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை ரொம்ப பலவீனமான குழந்தையாகத்தான் இருக்கும், ஆரோக்கியமற்ற ஒரு குழந்தையாகத்தான் இருக்கும். சதா அந்த பெற்றோருக்கு ஒரு இடைஞ்சலாகவே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாகத்தான் பிறக்கும். இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் நினைத்தார்கள் அந்த தாய் கேட்கவில்லை என்று. வெளியில கணவன் இருக்கார், அது தெரியாது. இப்படி இருக்கும்போது என்னாச்சு, குழந்தை பிறந்தது. பிறந்த உடனேயே அப்படியே அவன் என்ன எதிர்பார்ப்போம், வா அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும். அப்படின்னு வா அப்படின்னா நான் எங்கே இருக்கேன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். எங்கே அந்த விஜயம்மா அங்கே இருக்காங்க. வா அப்படின்னு என்ன, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் எங்கே இருந்தேன், கடவுள்கிட்ட இருந்தேன். இப்போ இந்த அம்மா வயிற்றுல வந்து இப்போ நான் எங்கே இருக்கேன், ஆஸ்பத்திரியில் இருக்கேன், 1.5 லட்ச ரூபா பில்லோடு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பாங்க. இங்கே என்ன ஆகுது, கத்தவே இல்லை. டாக்டர்கள்லாம் சொல்லி அடித்து பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, கத்தவே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னவா இருக்காது, உயிர் பொருள் ஜடப்பொருளாக இருக்கு. அந்த டாக்டர்லாம் பார்க்குறாங்க, பாவம் இல்லை அந்த பொண்ணு, பாவம் அவ்வளவு ஆசையாக இருந்தா. வெளியில் நான் பார்க்குற அந்த கணவன் அவ்வளவு இதாக இருக்கா, உங்களுக்கு போய் நான் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அந்த டாக்டர் போய் அங்கே போகிறாங்க. போய் வெளியில் சொல்கிறாங்க, எல்லாம் இல்லைப்பா தேராது, இப்படியே கஷ்டப்பட்டு உன் மனைவியை காப்பாற்றிட்டோம், அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தைய ஒரு முறை காமிக்கிறாங்க, கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன உடனே என்ன நடந்து செத்து போயிடுச்சுன்னா அது முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். இது நடந்துருச்சு. நடந்த உடனே ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா டக்குன்னு கண் பிடிச்சாங்க. கண் பிடிச்ச உடனே பக்கத்தில் முதல் செயல் என்ன தெரியுமா, கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு திறப்பதற்கான அந்த சக்தி கூட இல்லாமல் அப்படியே இப்படி தேடுறோம், இப்படி தேடலாம். இதை தேடுவான் பள்ளி திறப்பு பார்த்தா எம்டியா நர்ஸ் மெதுவாக சொல்கிறான், இல்லைம்மா குழந்தை ஒரு வேலையாக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி சொன்ன உடனே அப்படியே என்ன பண்ணி போயிடுச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்குவாங்க, போயிடுச்சு அப்படின்னு பார்க்கணுமே அப்படின்னா இல்லைம்மா கைக்கு மீறி போயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அப்படியே ரொம்ப அப்படியே அழுகுறாங்க. கணவர் வராது அந்த சமயத்தில். அந்த உடனே சுத்தா 2 பேரும் அழுகுறாங்க, தாங்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது அந்த குழந்தை. ஆனால் ஒன்றுமே எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே கடந்தது, ஜடம் மாதிரி
அப்படி சொன்ன உடனே நான் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார், இல்லை அது வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கே போயிடுச்சு. அது அதாவது அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது செத்து போன எப்படி நான் எப்படி வச்சுக்கிறது? இல்லை நான் பார்க்கணும். இந்த அம்மா இடம் பிடிக்கிறாங்க. தாய் இல்லையா சொல்கிறாங்க, எப்படி பாருங்கன்னா அவருக்கு தெரியும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சரி பண்ணுவான் அப்படின்னா வரும்போது முகம் மட்டும்தான் இருக்கு. பாக்கி எல்லாமே பேண்டேஜ், எல்லாமே சுற்றியாச்சு. இப்படி தான் வருது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொட்டியை தூக்கி வர மாதிரி தூக்கி வர்றாங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. அம்மா கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அம்மா ஒரு கணம் நினச்சி பாருங்க, அந்த அம்மாவோட கஷ்டம் எப்படி இருக்கும். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒவ்வொன்றும் நடந்து டிகிரிஃபை லேடி ரொம்ப அப்படியே பார்த்துட்டு அதுக்காக நான் எவ்வளவு கோயிலுக்கு போனேன், எவ்வளோ பண்ணேன், இப்படி விட்டுட்டு போயிருக்கே அப்படின்ட்டு அப்படியே அப்படியே பார்த்து அழுகுறாங்க. அப்படியே கண்ணீர் வருது. அப்படியே ஒரு பக்கம் குழந்தை பெற்றுட்டோம், நம்ம மலடி இல்லைன்னு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நம்ம மலடி இல்லைன்னு ஒரு பெண்மணிக்கு ஒரு பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய இல்லை. அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நான் மலடி இல்லை, நான் ஒரு மாதா அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு அந்த இது வந்து அப்படியே தோல் மேலே போட்டுக்கிறாங்க. அப்படியே போட்டுக்கிறாங்க. போட்டு கொஞ்ச நேரம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. கண்ணை மூடிட்டு அழுகுறாங்க. அதாவது அது வெறும் பரபரப்பு சோகம் கிடையாது, ஆழ்ந்த சோகம். கடவுள்கிட்ட தான் பேசினேன், கடவுளே உனக்காக நான் இவ்வளோ இது பண்ண அது பண்ண இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைய வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. கண்கள்லேருந்து அப்படியே போடப்படவுன்னு வருது, கண்ணீர் வருது. கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீர் என்ன ஆகுது, அந்த குழந்தையோட முகத்தில் அப்படியே படுது. அந்த கண்ணீர் எப்படி இருக்கும்? சூடாக இருக்குமா, ஜில்லுன்னு இருக்குமா? சூடாக இருக்கும். அப்படி அதுவும் உணர்ச்சி பூர்வமான கண்ணீர் சூடாக இருக்கு. அந்த கண் அப்படியே படுது, முகத்தில் படுது. இந்த அம்மா கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டு இருக்கா. குழந்தை அப்படியே இருக்கு. பின்னாடி வந்து கணவன் தோளில் சாந்தி விட்டு அவரும் குழுங்கி அழுதுகிட்டு இருக்காரு. 3 உயிர் இப்படி இருக்கு. 1 ஜடம், 2 உயிர் அழுதுகிட்டு இருக்குது. அந்த பக்கம் நர்ஸ் அம்மா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த அம்மா நர்ஸ் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்ணை தொடச்சி பார்க்குறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தா தொங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையின் கை லேசாக கவனிச்சான். அப்புறம் வந்து அவங்க வந்து தப்பா பார்த்துட்டோமோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு உடனே அந்த டாக்டர் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் பார்த்து அந்த கால் சின்ன குட்டி கால் இருக்கும்ல, திரண்டு இருக்கும்ல, அது லேசா அப்படி ஆடுதான். அப்படி லேசாடுனா சுற்றி இருக்கிறது இப்படி தான் சுற்றிருக்காங்க. அப்படியே சுற்றுற உடனே அப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த காலம் ஆடுது, கை ஆடுது. 2 பேரும் கிட்ட வராங்க. அம்மா என்னமோ நடக்குதாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வந்து என்ன நடந்து என்ன ஆகுது அந்த வேதனையில் அவங்க இருக்காங்க. அப்படியே சொன்னோன்னே அப்படி கடைசி அவங்க ரொம்ப, ஏன்னா அவங்க வர்றது இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு கடைசி குமுறல் ஒவ்வொன்று குமுறு அப்படி ஒரு குமுறல் விட்ட உடனேயே அங்கே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு? வா. அது கேட்ட உடனே பார்த்தா அந்த குழந்தை அப்படியே உயிரோட வரலாம். கை ஆடுது, கால் ஆடுது, அப்படியே எல்லாமே வா அப்படியே சவுண்டு செய்யறதுல மொத்த அந்த கேபினு எல்லா டாக்டரும் ஓடி வந்துட்டாங்களாம். என்னன்னா உடனே டாக்டர் புத்திசாலி என்ன தெரியுமா சொன்னாங்க? இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. சரி, மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, அவருடைய அவசரம் என்னாச்சு, இது பண்ணணும், ஆஹா நான் ரொம்ப நல்லதுமா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷங்களுக்கு டாக்டர் எல்லாருமே. அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, அவங்களும் கொஞ்சம் தானே படிச்சிருக்காங்க இல்லையா, தன்னை பற்றி படித்ததில்லை, பொருள்களை ஜடங்களை பற்றி தான் படித்திருக்கிறார்கள். செத்து போனவங்களை உயிரை வச்சு தானே, செத்து போனவங்களோட உடம்பு வச்சு தானே அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. உயிர் உள்ளவங்களை படிக்கணும் இல்லையா. அது என்ன ஆகுது, உடனே குழந்தை இதாகிடுச்சு, கூட்டிகிட்டு போனாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இது ஒரு இறந்து போன ஒரு குழந்தை எப்படி மறுபடியும் உயிர் பெற்றது, இதை வந்து அந்த டாக்டரில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த கேள்விக்குறிக்கு வந்து மற்றவங்க வந்து எப்படியோ வந்துடுச்சுப்பா, எப்படியோ இந்த குழந்தைக்கு நல்ல உயிர் கிடச்சிருச்சு அப்படின்னு அப்படி விடலை. அந்த டாக்டர் என்ன பண்ணுறார், யோசிக்கிறார் என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படியே யோசிக்கும் போது அவர் சொன்ன 2 முடிவுகள் ரொம்ப முக்கியம். அதை சொல்லி நிறைவு செய்கிறார். என்னன்னா, குழந்தை நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை அப்படின்னா
குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, அதற்கும் உயிர் உண்டு தெரியும் நமக்கு. அதுவும் நாம் சொல்வதை கேட்கும், நாம் பேசுவதை கேட்கும், நாம் சிந்திப்பதை அதுவும் சிந்திக்கும், ஏற்கும், எல்லாமே செய்யும். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இப்போ ஒரு கதை, அபிமன்யு கதை ஞாபகம் வருதா இல்லையா? அவர் சக்கரவியூகம் எங்கு கற்றுக்கொண்டார்? கர்ப்பத்தில் இருக்கும் போது கற்றுக்கொண்டார். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை பிரகலாதன் எங்கு கற்றுக்கொண்டான்? கர்ப்பத்துல தான் கற்றுக்கொண்டான். அதனால கர்ப்பவதியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது இந்த தியேட்டருக்கு போனாங்க இல்லையா? தியேட்டருக்கு போகும்போது அந்த டாக்டர்கள் என்ன பேசிட்டாங்க? டாக்டர்களும் செவிலியர்களும் என்ன பேசிக்கொண்டார்கள்? என்ன பேசினாங்க? ஏதாவது ஒண்ணுதான் உயிரோட இருக்கும். வந்தா கூட இந்த குழந்தை வெளியில வந்தா கூட ரொம்ப பிரச்சனை கொடுப்பான், ஆரோக்கியமான குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த உயிர், அந்த சிற்றுயிர் அதை கேட்டுட்டு நான் தன்னால் ஒரு தஞ்சம் கொடுத்த இந்த தாய்க்கு நான் ஒரு பிரச்சனையாக இருந்துவிடக் கூடாது, அதனால் இந்த அம்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த உயிர் யோசித்திருக்கு. யோசித்து நான் போய்க்கிறேன், நீ இருமா எப்படி? அதனாலதான் தன்னுடைய புலன்களை, அதுக்கு சின்ன வயசுல அதெல்லாம் யோசிக்குமான்னு இல்லை, நல்லாவே யோசிக்கும். இப்போ குழந்தை புத்திசாலியா, வளர்ந்தவங்க புத்திசாலியா? டிபேட் கொடுங்க. குழந்தை தான் புத்திசாலி. வளர்ந்தவங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும், இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். ஆனா இன்ஸ்டிங் குழந்தைங்க தான் இருக்கும். குழந்தைங்க தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் குழந்தைங்க தான் சொல்றாங்க. வளர்ந்தவங்களுக்கு வளர்வதற்கு பதிலாக புத்தி போயிடும். புத்தி போறதுக்கு வளர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இந்த குழந்தை யோசிக்குது, நான் அப்படியே இருந்தேன்னா என்ன ஆகும்? இந்த அம்மாவுக்கு ஒரு இடைஞ்சலாக பிரச்சனையாக இருப்பேன், அதனால நான் இனி பார்க்க மாட்டேன், நான் இனி என்னுடைய எல்லா சப்த நாடிகளையும் நான் உள்ளுக்குள் இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி உயிர் வந்தது? அங்கதான் அந்த குழந்தை கண்ணீர் விட்டதில்லை. கண்ணீர் விட்ட உடனே அந்த அம்மா அப்படியே உள்ளார தாயோட நெஞ்சோடு அணைச்சி, அந்த நெஞ்சோடு அணைக்கும் போது ஒரு கண்ணை நினைச்சு பாருங்க, இந்த குழந்தை இப்படி வச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒரு சவுண்ட் என்ன? யாரோட ஹார்ட்பீட்? அம்மாவோட ஹார்ட்பீட் மட்டும்தான் அதுக்கு தெரியும். நான் வெளி உலகத்துக்கு வந்துட்டேன், கொஞ்சம் நேரமா ஒரு மணி நேரமா 2 மணி நேரமா இந்த வெளியில என்னென்னமோ பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்னாச்சு? ஹார்ட்பீட் கேட்ட உடனேயே தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாதுகாப்பு உணர்வு வந்துவிட்டது. அப்பா, நான் எங்க அம்மா கிட்ட மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சது என்ன செஞ்சது? உயிரற்ற பொருளுக்கு, ஜடமான பொருளுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால் எவ்வளவு பெரிய உதாரணம். அதனால தான் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்தையும் கேட்பது என்னவென்றால், என்ன தெரியுமா? ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்றேன். உயிரோட்டமுள்ள ஆசிரியர்களே, உங்கள் மாணவ மாணவிகளுக்கு உயிரூட்ட வாருங்கள். சொல்லுங்க, உயிரோட்டமுள்ள ஆசிரியர்களே, எங்கள் மாணவ மாணவிகளுக்கு உயிரூட்ட வாருங்கள். நன்றி, வணக்கம்.